பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகளை வழியில் இறக்கிவிடப்பட்டு கடுமையான சிரமங்களுக்கு எதிர்கொண்டுள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரளா போக்குவரத்து துறை 70 லட்சம் மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கை இரு மாநிலங்களுக்கும் இடையேயான நீண்ட நாள் நல்லுறவை பொது போக்குவரத்து ஒத்துழைப்பையும் பாதிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று தற்பொழுது 8 மணி முதல் தமிழகத்திலிருந்து கேரளா மாநிலத்திற்கு இயக்கப்படும் 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கவில்லை என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து பாதிப்படையும் மற்றும் தமிழகத்திலிருந்து ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்கள், தமிழக பயணிகள் பாதிப்பு ஏற்படும். இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக அரசும் கேரளா அரசும் தலையிட்டு இரு மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணிகளும் வலியுறுத்தி வருகின்றனர்.